இல்ல நானும் பல எதிர்ப்புகள தாண்டி தான் திமுக மேடைக்கு வந்திருக்கேன். என்ன குல துரோகின்னு சொல்ட்டாங்க. போஸ்டர பார்த்துட்டு. அதாவது அவெல்லாம் அப்படி சொல்றவா கிடையாது. அதிமுக ஆட்சி அதாவது அவள் எப்போவுமே அதிமுகவுக்கு ஃபேவராக இருப்பாள், பாஜகவுக்கு தான் ஃபேவராக இருப்பாள். ஒருவேளை திமுக ஆட்சிக்கு வந்துட்டா கூட அவளுக்கு உள்ள மனசு ஃபுல்லாக வன்மம் இருக்கும், வைத்தறிச்சல் இருக்கும், கோபம் இருக்கும். ஆனால் காரியம் சாதிக்கிறது அப்படிங்கிறத போய் சாதிப்பாங்க. இப்போ நீங்கள் பிஜேபியில் உமா ஆனந்த் கூட போய் பாருங்கள், அவங்களே சொல்லியிருக்காங்க. நான் போய் கலைஞர்கிட்ட வந்து இந்து சமய அறநிலையத்துறை கோவில் ரிலேட்டடாக நான் போய் கேட்டிருக்கேன். அந்த அம்மாவே சொன்னது, இதுவே அதிமுகவாக இருந்து ஜெயலலிதாவாக இருந்திருந்தால் நான் கேட்டுட்டு உயிரோட வெளியிலேயே வந்திருக்க முடியாது. பட் நான் திமுக அந்த அம்மா வந்து ட்விட்டர் ஸ்பேஸில் வந்து இதெல்லாம் பேசினது. அப்போது திமுக இருந்தால் தனக்கு என்னென்ன காரியமாகணுமோ அதையெல்லாம் சாதிச்சு கொள்ளக்கூடிய இவங்க தான் இவங்க. ஏன் சார் அவ்வளோ இருந்திருந்தா ஏன் திமுக காரெல்லாம் போகும்பொழுது கோவிலில் வந்து இந்த கும்பம் கொடுத்து வர வைக்கணும்? எதுக்கு வந்து ஓஹோ முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ரொம்ப நன்னா பண்ணுறாரு அப்படிங்கிறதெல்லாம் எதுக்கு பேசணும்? அவங்கவுங்க மேடையில் அவங்கவுங்க பேசி இதெல்லாம் முகஸ்துதி. காரியமாகணும் சார். எப்போதுமே ஆரிய சனாதன கும்பல் அப்படிங்கிறது அதிகாரத்தோடு அப்பப்போ போய் ஒட்டிக்கும், இருக்காது. இப்போ ரங்கராஜ் பாண்டே இங்கேயும் வருவார், அங்கேயும் போவார், எங்கே வேணாலும் போவார். அப்போது அவங்க வந்து குல துரோகின்னெல்லாம் சொல்ல மாட்டாங்க. ரங்கராஜ் பாண்டே திமுகவுக்கு ஃபேவரானவர் போல இருக்கு, அவர்கிட்ட ஏதாவது காரியம் சொன்னால் நடக்கும் அப்படிங்கிறதுல இதில் பண்ணக்கூடியவங்க தான். அதனால் ரங்கராஜ் பாண்டே பிராமண சங்கத்தில் மேடையில் ஏறி என்ன பேசினார்? நம்மளுக்கெல்லாம் பிளட்லேயே இருக்குது. பிராமணர்களுடைய அறிவு அப்படிங்கிறது பிளட்லேயே இருக்குமா, மண்டக்குள்ளே இருக்காது போல இருக்குது, பிளட்ல இருக்கும் போல இருக்குது. அது ஆரிய பிராமணர்கள் கூட அது ரங்கராஜ் சொன்னது தான். அப்போது நீ அந்த மேடையில் ஏறி பிராமணர்கள் பிறப்பாலேயே உயர்ந்தவர்கள், அவர்களோட நாடி நரம்பு ரத்தத்திலலாம் கூட வந்து அறிவு இருக்கும், நம்மெல்லாம் வந்து பிராமணர்கள் உயர்ந்தவர்கள் அப்படின்னு பேசின வைத்தறிச்சல் பிடிச்சவன் தானே. அனைத்து ஜாதியினரும் அர்ச்சகராகலாங்கிறத தடுக்க முடியாது, என்ன ஆக போகிறதோ தெரியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு பேசின இந்த ஆள் தானே.